இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தேன் சொற்ற தேங்காய் பூ பூரண கொழுக்கட்டை பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நான் ஒரு கப் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் கரைச்சிடும். அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஒரு கப் தேங்காய் துருவலை நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பாகையும் வடிகட்டி சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா பூரணம் ரெடி. இப்போ நம்ம 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி விட்டு பிணைஞ்சு எடுத்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிரும். மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மகிட்ட இந்த மாதிரி அச்சு இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக நெய் தடவினீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வாசமாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அச்சில் மாவை நல்லா போட்டுட்டு அதுக்குள்ளவே இந்த பூரணத்தை வச்சுட்டு மாவை நல்லா மூடிட்டு அச்சை பிரித்து எடுத்தீங்கனாலே பார்க்கவே ஷேப் அழகாக இருக்குங்க. அதுக்கு தாங்க இந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணுறது. நீங்கள் கையிலையும் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த இதுவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ எண்டில் அது வரும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஆவி வச்சு எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான தேங்காய் பூ பூரண கொழுக்கட்டை ரெடிங்க. இது எப்படியும் பிரிக்கும் போதே பார்த்தீங்களா அப்படியே தேன் சொட்டுற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ மோல்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே பூரணம் செஞ்சுக்கலாம். விநாயகருக்கு என்ன செஞ்சாலும் மனசார ஏற்றுக்கிறவாரு. இதில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.